சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நீதிமான்களாக வாழும்படியாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களை பரிசுத்தமாக வாழும்படியாக தேவ ஜனங்கள் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை இந்த உலகத்திற்கு உப்பாக வைத்திருக்கிறார். அப்படியானால் முதலாவது தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிர்ணயம் பண்ணி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உப்பு எப்படி சாரத்தை சில சூழ்நிலைகளிலே இழந்து போகுமோ அப்படி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளினாலே தேவ ஜனங்கள் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய குணாதிசயங்களை, தேவனுடைய சுபாவங்களை, தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவங்களை இழந்து போகாதவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு வாழும்படியாக முதலாவது தேவ ஜனங்கள் தங்களை குறித்து நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சாரமற்று போகாத உப்பை போல காணப்படுகிற தேவ ஜனங்கள் பின்பு பூமியிலே வாழக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு பயனுள்ளவர்களாக, அவர்களை நீதிமான்களாக வாழ உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்த விஷயம் என்னவென்றால், தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பொதுவாக தாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களையும் இழந்து போகக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்து 2 அனுபவங்களை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். பொதுவாக நீங்கள் உப்பை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், சில வேளைகளில் மழையில் நனையும் போதும், இல்லாவிட்டால் வெயிலில் அதிக நாட்கள் காய்ந்து விட்டாலும் அதனுடைய உவர்ப்பு தன்மையை இழந்து போகக்கூடியதாய் இருக்கும். அதுபோலவே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில சூழ்நிலைகளும் சில சந்தர்ப்பங்களும் வருவதுண்டு. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தை இழந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை சந்திப்பது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2 அனுபவங்களை நாம் தியானித்தோம். முதலாவது நாம் தியானித்த அனுபவம் என்னவென்றால், உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை நிறைந்ததாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக என்கிற அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்கள் தங்களுடைய நாவை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது.
அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது தங்களால் நிறைவேற்ற முடியாத காரியங்களை நிறைவேற்றுகிறேன், செய்து தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. தேவ ஜனங்கள் மற்றவர்களுக்கு உத்தரவு சொல்லும் போது தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளையே மறு உத்தரவாக சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இதை நாம் முதலாவது அனுபவமாக தியானித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு உத்தரவு சொல்லும் போது கிருபை பொருந்தின தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு உத்தரவு சொல்லாமல் போவானே ஆனால் உப்பானது எப்படி சாரத்தை இழந்து போகுமோ அதே போல தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து போகாமல் வாழக்கூடிய துர்பாக்கியமான சூழ்நிலைக்குட்படுவான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இதை முதலாவது அனுபவமாக தியானித்தோம். அப்படியானால் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் ஜீவிக்கிறான் என்றால் அவன் சாரமற்று போன உப்பை போல காணப்படுகிறான். அவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான ஜீவியம் செய்கிறவனாக மாத்திரம் காணப்படுவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை இழந்து போவான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், உங்களை நான் இந்த பூமிக்கு உப்பாக வைக்கிறேன் என்று சொன்னார். மற்ற ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக உங்களை நியமிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அனுபவமாக நாம் கடந்த வாரத்திலே தியானித்த சத்தியம் என்னவென்றால், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்கிற சத்தியத்தை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்கிறவர்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் படித்தோம். சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதனால் உண்டாகும்? தேவனுடைய வார்த்தைகளினால் தான் உண்டாகும். தேவனுடைய வார்த்தைகளை யார் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் உத்தரவாதம் பண்ணுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாயிருக்கும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, சாரமற்ற உப்பாக அல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரே. ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்கிறாரே. எதன் அடிப்படையிலே இதை குறிப்பிடுகிறார்? தேவன் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அந்த உத்தரவாதம் என்னவென்றால், ஜனங்களே, என்னுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜீவிப்பீர்களானால் உங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் எந்நாளும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்கிறான் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் இருக்காது. தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிறபடியினால்தான் அவனுக்குள்ளாக சமாதானம் உண்டாயிருப்பதில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டுதான் சொல்லுகிறார், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகுமே ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனால் கிடைக்க பெறுகிற சமாதானமும் உண்டாயிராது. ஆகவேதான் கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கிறார், கேரண்டி கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் இருக்குமே ஆனால் சமாதானம் உண்டாயிருக்கும் என்கிறார். Abiding by the word of God will guarantee peace. தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் கேரண்டி கொடுக்கிறார். தேவன் உத்தரவாதம் கொடுக்கிறார், உனக்குள்ளே சமாதானம் இருக்கும் என்கிறார். அப்படியானால் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள் இதை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாகவே தீமை செய்கிறவர்களாக அல்ல, ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாக
வாழக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இதைதான் நாம் இரண்டாவது அனுபவமாக படித்தோம் கடந்த வாரத்திலே. சகோதர சிநேகம் இல்லாமல் போகுமேயானால் உப்பு எப்படி உவர்ப்பை இழக்குமோ அப்படிதான் வாழ்க்கையானது காணப்படும். ஆகவே இந்த இரண்டாவது சூழ்நிலையை குறித்து நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். இந்த நாளிலே மூன்றாவது சூழ்நிலையை நாம் கற்றுக்கொள்ளலாம். உப்பானது சாரத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது என்றால் அதற்கு ஒப்பாக மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளாமல் ஜீவிக்கும்படியான சந்தர்ப்பங்கள் வருகிறது, அந்த சூழ்நிலையிலே எப்படி மனிதன் தேவனுடைய வார்த்தைகளையே சார்ந்து ஜீவிக்கும்படியாக தீர்மானம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து மூன்றாவது அனுபவத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு முன் 594ஆம் ஆண்டிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இந்த வசனம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டது என்றால், அஸ்திபாரமாக காணப்படுகிற எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அஸ்திபாரமாக காணப்பட்ட எருசலேமை ஒரு குழந்தைக்கு அடையாளமாக கண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை குறித்து தியானிக்கும் போது எருசலேம் தான் பாடமாக காணப்படுகிறது. 3ஆம் வசனத்திலே கர்த்தர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடமாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடமாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அது பரலோகத்திற்குரியதாக காணப்படவில்லை, அது பூமிக்குரியதாக காணப்படுகிறது. ஏன் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் என்றால், எருசலேம் மத ரீதியான பெருமையினால் நிறைந்து காணப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய உண்மையான நிலையை காண தவறினவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மற்ற நகரத்திற்கு மேலாக, மற்ற தேசங்களுக்கு மேலாக தங்களை பெரிதும் ஆவிக்குரியவர்களாக நினைத்தார்கள். மற்ற தேசங்களுக்கு மேலாகவும் மற்ற நகரத்தாருக்கு மேலாகவும் தங்களை ஆவிக்குரியவர்களாக நினைத்தார்கள். ஆனால் தங்களுடைய உண்மையான நிலையை அவர்கள் காண தவறினவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மத ரீதியான பெருமையினாலே நிரம்பினவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அஸ்திபாரமாக காணப்படுகிற எருசலேமை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடமாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இன்னும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக அல்ல, இன்னும் நீங்கள் பூமிக்குரியவர்களாக தான் காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய இந்த உண்மையான நிலையை நீங்கள் காண தவறிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார். எருசலேமின் பெருமையை குறித்து குறிப்பிடுகிறார். கானான் தேசமே உன் உற்பத்திக்கு இடம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனத்தின் வியாக்கியானம் எருசலேமின் நகரத்தையும் தேசத்தையும் குறித்ததாக காணப்படுகிறது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எழுத்தின்படியாக இந்த வசனத்தை குறித்த அர்த்தமாக காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வசனங்களை நாம் அப்ளை செய்து படிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அப்ளிகபிளாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குழந்தைக்கு அடையாளமாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, எல்லா மனிதர்களும் தங்களுடைய இயற்கையான பிறப்பிலே உண்டாயிருக்கக்கூடிய நீதி சம்பந்தமான நிலையை விளக்கி காட்டக்கூடியதாக இந்த வசனம் காணப்படுகிறது. எல்லா மனிதர்களும் இயற்கையாகவே பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே அல்லது பிறப்பிலே உண்டாயிருக்கக்கூடிய நீதி சம்பந்தமான நிலையை விளக்கி காட்டக்கூடியதாக இந்த வசனம் காணப்படுகிறது. இந்த வசனம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மனிதனுடைய கெட்டுப்போன நிலையை குறித்த ஒரு உண்மையான சாட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. மனிதனுடைய கெட்டுப்போன நிலையை குறித்த ஒரு உண்மையான சாட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, மனிதன் பிறக்கும் போதே, எந்த மனிதனாக காணப்பட்டாலும் சரி, மனிதன் பிறக்கும் போதே அந்த பிறந்த குழந்தையின் அடையாளத்தை நாம் பார்ப்போமே ஆனால், எந்த மனிதனானாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதி உண்டாயிருக்கவில்லை. ஆகவே மனிதன் பிறந்த நிலைமையிலேயே வளர்ந்தால் தேவனுடைய நீதியை அடைந்தவனாக ஒரு நாளும் காணப்பட மாட்டான். ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் அவன் வளர்ந்து வருகிற நாட்களிலே ஒரு நீதிமானாக வாழக்கூடிய நிலையை அடையும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனம் விளக்கி காட்டக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுவானே ஆனால் அவன் உப்பால் சுத்திகரிக்கப்படாதவனாக காணப்படுகிறான் என்பதை விளக்கி காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு மனிதன் தான் பிறந்த நிலையிலேயே அந்த ஜென்ம சுபாவங்களோடையே வளர்ந்தவனாக காணப்படுவானே ஆனால் அவனை பார்க்கும் போது ஜனங்கள் இவன் ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லுவதற்கு ஏதுவாகவே அந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்படும். ஆகவே ஒரு குழந்தையை பயிற்றுவிக்க வேண்டும். எதற்காக பயிற்றுவிக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக பயிற்றுவிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் உப்பை போல தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், தாங்கள் அடைந்த பரிசுத்த ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிக்காமல் போகிறபடியினால் அவர்கள் சாரமற்று போன உப்பை போல காணப்படக்கூடாது என்கிற சத்தியத்தையும் விளக்கி காட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, விழுந்து போன மனிதனுடைய சுபாவங்களோடு ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களே, அதனால் அவர்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து போனார்களே, தேவனுடைய சாயலை இழந்து போனார்களே. அப்படிப்பட்ட அந்த விழுந்து போன மனிதனுடைய குணாதிசயங்களோடு உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படி காணப்படுமேயானால் வேதம் சொல்லுகிறது, இன்னும் நீ உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை என்று விளக்கி காட்டுகிறது. இன்னும் நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படாதவனாகவே காணப்படுகிறாய் என்பதை வேதம் விளக்கி காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆகவே தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தினாலே நாங்கள் கழுவப்பட வேண்டும், உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தாவே சுத்திகரிக்கப்படும்படியாக, நீதிமான்களாக மாறும்படியாக நீர் கொடுத்திருக்கிற சத்திய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம், ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபகுதியிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாங்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அடைந்த பரிசுத்தத்தை அவர்கள் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாங்கள் உப்பால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தாங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து ஜீவிக்க கூடாது. அவர்கள் தாங்கள் அடைந்த பரிசுத்தத்தை இழந்து போகாத வண்ணம் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வீணான வார்த்தைகள் உண்டாயிருக்க கூடாது. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வீணான சிந்தனைகள் உண்டாயிருக்க கூடாது. தெய்வ பிள்ளையே, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று படிக்கிறோம். அப்படி சுற்றித் திரிகிற பிசாசினுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்காத வண்ணம் தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும். கிபியோனியர் தாங்கள் தூர தேசத்திலிருந்து வருவது போல வேஷம் போட்டு வந்தபோது யோசுவா முன் எச்சரிக்கையுடன் ஜீவிக்காமல் போனபடியினால்தான் ஏமாந்து போனான். அவர்களுடைய போஜன பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டான். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அதை மறந்து விடக்கூடாது. யோசுவா மறந்து போனான், கிபியோனியர்களிடத்தில் ஏமாந்து போனான். தெய்வ பிள்ளையே, பொதுவாக சொல்லுவார்கள், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ தெரியாது என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் கர்த்தர் மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்கள் தாங்கள் அடைந்த பரிசுத்தத்தை இழந்து போகாத வண்ணம் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காமல் ஜீவிக்க வேண்டும். மனிதர்களை குறித்தும் எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, உங்களை யாரும் பார்க்க முடியாத நேரங்களிலே நீங்கள் வாழும் போதும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தேவன் ஒருவர் காணக்கூடியவராகவே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் உண்மையான பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை இழந்து போகாதவர்களாக தேவ ஜனங்கள் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உண்மையை தாவீது அறிந்தபடியினால்தான் சங்கீதம் 139 சங்கீதம் 23 வசனத்திலேயும் 24 வசனத்திலேயும் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து சோதித்து என் இருதயத்தையும் அதிலிருந்து புறப்படுகிற எண்ணங்களையும் அறிந்து அதில் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்பதை சோதித்து அறியும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன குறிப்பிடுகிறார்? யாரும் தன்னை காண முடியாத சூழ்நிலையிலேயும் கூட தேவனுக்கு முன்பாக உண்மையான பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியான உணர்வோடு எழுதுவதை நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம், தாவீதனுடைய வாழ்க்கையிலே உப்பானது சாரத்தை இழந்து போவது போல தன்னுடைய வாழ்க்கையானது தேவன் அருளின சுத்திகரிப்பை இழந்து போவதற்கு ஏதுவாக காணப்படக்கூடாது என்கிற உணர்வு உண்டான போதுதான் இந்த வார்த்தைகளை எழுதுவதை நாம் அறிகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாகவே ஒருவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்களானால் கடைசியாக முடிக்கும் போது என்ன குறிப்பிடுவீர்கள்? இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள. எப்படி குறிப்பிடுவீர்கள்? இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள என்று அந்த கடிதத்தை என்ன செய்வீர்கள்? முடிப்பீர்கள்.
அப்படி ஒரு பதத்தை உபயோகப்படுத்தி தான் கடிதத்தை நிறைவு செய்வீர்கள். இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள, ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் சின்சியர்லி. என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துவீர்கள்? சின்சியர்லி. தெய்வ பிள்ளையே, உண்மையுள்ள என்ற அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முற்காலங்களிலே சிற்பிகள் என்ன செய்வார்கள் என்றால் சிலைகளை செதுக்குவார்கள். அப்படி சிலைகளை செதுக்கும் போது சில பகுதிகள், உதாரணமாக மூக்கு அல்லது காது அல்லது விரல்கள் போன்ற சில பகுதிகள் என்ன செய்யும் என்றால் பழுதுபட்டுவிடும், அதிலே குறைவுபடும், பழுதுபட்டுவிடும். அப்பொழுது அந்த சிற்பிகள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தாங்கள் செதுக்கின சிலைகளிலே பழுதடைந்த பகுதிகள் வெளியே தெரியாத வண்ணம் என்ன செய்வார்கள் என்றால் மெழுகை பூசி மறைப்பார்கள். ஒரு சிறு பழுது கூட இல்லாத சிலைகளில் மெழுகு பூச்சு தேவை கிடையாது. அப்படி மெழுகு பூசப்படாத சிலைகளை விற்பனைக்கு வைக்கும் போது மெழுகு இல்லாதது என்று குறிப்பிடுவார்கள், வித்தவுட் வேக்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பதத்திலிருந்து பிறந்ததுதான் உண்மையுள்ள, சின்சியர்லி என்கிற வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். மெழுகு பூசப்பட்டு குறைகள் இல்லாத, பழுதடையாத வாழ்க்கையை போல காணப்படும்படியான ஜீவியமாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? அல்லது வித்தவுட் வேக்ஸ், உண்மையுள்ள ஒரு சின்சியரான ஜீவியம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? சற்று தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவின் வருகை நாளிலே நீங்கள் அடைய வேண்டிய ஒரு அனுபவம் உண்டாயிருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவனாக மகிழ்ச்சியோடு உம்முடைய சன்னிதானத்திலே குறைகள் இல்லாமல் நான் காணப்படுகிறேன் என்று நிலை நிற்கக்கூடிய அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகை நாளிலே உங்களுடைய வாழ்க்கை மெழுகை வைத்து பூசப்பட்ட வாழ்க்கையாக, பழுதடைந்த வாழ்க்கையாக, மாசுள்ள வாழ்க்கையாக, மெழுகை வைத்து பூசி மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை காணப்படுமே ஆனால் தேவனால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட முடியாது. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக அல்ல, கைவிடப்பட்ட சபையாக காணப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலே எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்ற பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஒரு நல்ல குயவனாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு நல்ல சிற்பாசாரியாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறார். நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் உப்பால் சுத்திகரிக்கப்படாதவர்களாக காணப்படும்படியாக உங்களை விட்டுவிடவில்லை. தண்ணீரினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படாமல் காணப்படும்படியாக உங்களை விட்டுவிடவில்லை. தேவன் தம்முடைய கற்பனைகளையும் தம்முடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசங்களையும் தம்முடைய வார்த்தைகளாக உங்களுக்கு கொடுத்து நல்ல சிற்பாச்சாரியாக, ஒரு நல்ல குயவனாக உங்களை வனைந்து நீதிமானாக, பரிசுத்தவான்களாக நீங்கள் பூர்ணமடையும்படியாக அவர் சகல வேலைகளையும் செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்த வேலைகளை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவர் உங்களுக்காக எவ்வளவு விலை கிரயத்தை செலுத்தினார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் சிந்திக்காமல் போய்விடக்கூடாது. மறுபடியும் மறுபடியும் அவரை சிலுவையிலே அறையும் விதமாக உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சிற்பாச்சாரியாக, ஒரு நல்ல குயவனாக உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகாமல் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் மறந்து போவீர்களானால் சில சூழ்நிலைகள் வரும்போது, சில சந்தர்ப்பங்கள் வரும்போது உப்பால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து, தேவனுடைய ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் என்பதை மறந்து
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பழுதடையும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பீர்களானால் இந்த உலகத்திலே நீங்கள் மெழுகினால் பூசப்பட்டு உங்கள் குறைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு காணப்படுகிற நிலையிலே தான் காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தள்ளிவிடாதபடி ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை மனிதர்கள் காணும் போது அநேக சந்தர்ப்பங்களிலே வித்தியாசங்கள் தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை காணும் போது நிச்சயமாகவே சொல்ல வேண்டும், he is without wax என்று. ஆம் தெய்வ பிள்ளையே, இவனுடைய வாழ்க்கை மெழுகில்லாத வாழ்க்கையாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இவளுடைய வாழ்க்கை மெழுகால் பூசப்படாத பழுதற்ற ஜீவியமாக காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட உணர்வை தாவீது பெற்றுக்கொண்ட போதுதான் எழுதுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து சோதித்து என் இருதயத்தையும் அதிலிருந்து புறப்படுகிற எண்ணங்களையும் அறிந்து அதில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டா என்று சோதித்து அறியும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பழுதற்றவர்களாக, மெழுகு பூசப்படாதவர்களாக, மாசற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுங்கள். வெளிப்பிரகாரமாக நீங்கள் பெருமையோடு பேசிக்கொள்ளலாம், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. மத ரீதியான பெருமையோடு காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுடைய உண்மை நிலையை காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை பார்க்கிலும் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்கிறேன் என்று பெருமையோடு உங்களை குறித்து சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய உண்மையான நிலையை காணக்கூடியவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்பட்டது. எருசலேமை ஒரு அஸ்திபாரமாக வைத்து ஒரு பிறந்த குழந்தையை அடையாளப்படுத்தும் விதமாக கர்த்தர் நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ மத ரீதியான பெருமையோடு காணப்படுகிறாய், ஆனால் உன்னுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை நீ காண தவறினவனாக காணப்படுகிறாய். ஆனால் நீயோ மற்ற தேசத்தை விட, மற்ற நகரத்தாரை விட நீ பெரிய ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய பிறந்த இடம் பரலோக ராஜ்யமாக அல்ல, கானான் தேசமாகவே தான் காணப்படுகிறது, பூமிக்குரியதாகவே தான் காணப்படுகிறது என்பதை சுட்டி காட்டினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களே, இன்றைக்கு தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? பூமிக்குரியவைகளாகவே காணப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையானது பூமிக்குரியதாக மாத்திரம் மற்ற ஜனங்களை போல காணப்படுகிறதா? அல்லது நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக வாழுகிறீர்களா? மெய்யான பரலோக ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்களா? ஆகவேதான் தேவாவியானவர் பவுல் மூலமாக உரைத்தார், மேலானவைகளையே நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக காணப்படுவீர்களானால் எல்லா மனிதர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள், உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு அல்ல, மெழுகு வைத்து பூசப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக அல்ல, மத ரீதியான பெருமை கொண்டவர்களாக அல்ல. அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றால் மாசற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பார்கள். அப்பொழுதுதான் மற்றவர்களை பரலோக ராஜ்யத்திற்குரிய சத்தியங்களை போதித்து மற்றவர்களையும் நீதிக்கு நேராக வழி நடத்தக்கூடிய நீதிமான்களாக காணப்படுவார்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, உப்பால் சுத்திகரிக்கப்படாதவர்களையும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படாதவர்களையும் பிறந்த நிலையிலேயே வாழ்கிற ஜென்ம சுபாவம் உள்ளவர்களையும் கர்த்தாவே உம்முடைய பரலோக ராஜ்யத்தை அடையும்படியான பாக்கியத்திற்குள்ளாக வழி நடத்தக்கூடிய மெழுகால் பூசப்படாத ஒரு மாசற்ற ஜீவியம் செய்யும்படியாக
கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் எழுதுவது போல, தேவனே என்னை ஆராய்ந்து சோதித்து என் இருதயத்தையும் அதிலிருந்து புறப்படுகிற எண்ணங்களையும் அறிந்து அதில் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் உண்டா சோதித்து பாரும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியேறப்பட்ட வேத வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து காட்டுவார். அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்கும் போது நீங்கள் மெய்யாகவே அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மெழுகு வைத்து பூசப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். தெய்வ பிள்ளையே, மெய்யாகவே சீர்படும்படியாக, ஸ்திரப்படும்படியாக, பூர்ணமடையும்படியாக அந்த வேத வசனங்களுக்கு பின்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது மெய்யாகவே மாசற்றவர்களாக தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு உங்களை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து காட்டும்படியாக தான் தேவ சபையும் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களையும் தேவன் இந்த பூமியிலே உப்பாக வைத்திருக்கிறார். சுத்திகரிப்புக்குள்ளாக உங்களை வழி நடத்தும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளாக வேண்டுமானாலும் காணப்படலாம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையானது மாசற்றதாக காணப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைகளையே சார்ந்து கொண்டதாக காணப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு மறைந்து வாழ முடியாது. தெய்வ பிள்ளையே, காரணம் தேவன் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு மறைவாக எந்த ஒரு மனிதனும் மறைவிடங்களிலே தேவனுக்கு மறைந்து ஒளித்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது பரிசுத்த பவுல் ஆகவேதான் இவ்விதமாக எழுதுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, மெழுகு பூசப்படாத ஒரு ஜீவியம் செய்யும்படியாக என்னை உருவாக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் காணப்படுகிற குறைபாடுகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும். கர்த்தாவே, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தும்படியாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுக்கும் இடம் கொடுக்கும்படியாக தீர்மானம் எடுப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் எப்படி காணப்படுகிறது? இன்றைக்கு உங்களுடைய சரீர மண்டலம் எப்படி காணப்படுகிறது? இன்றைக்கு உங்களுடைய ஆத்தும மண்டலம் எப்படி காணப்படுகிறது? தேவன் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே, கர்த்தாவே, நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிற உங்களுடைய ஜீவியமானது
பழுதற்றதாக மாசற்றதாக தேவனுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிலை நிற்க பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை படித்து பாருங்கள். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். உத்தமனாகி, மெழுகினால் பூசப்படாத உத்தமம் உள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, சின்சியரான வாழ்க்கை, அதை தேவன் விரும்புகிறார். சங்கீதக்காரன் அதை விரும்பி இருக்கிறான். அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் ஏற்படுத்தினார். தான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருக்க வேண்டும் என்கிற உணர்வை தேவன் சங்கீதக்காரனுக்கு கொடுத்தார். ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுகிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதுகிறான். இன்றைக்கு உலக பிரகாரமான ஜனங்களை பாருங்கள், இந்த பூமியிலே பாருங்கள், எத்தனை மனிதர்கள் தேவனுக்கு பயப்படாமல் மறைவான குற்றங்களுக்கு இடம் கொடுத்து, துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து, தங்களை தாங்களே தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நிலைநிறுத்தி நோக்கி பார்த்து தங்களை சீர்படுத்தாமல் வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள், ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழுகுரல்கள், ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிர்பாக்கியமான சூழ்நிலைகள், ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் பலப்படாதவர்களாக, மனமகிழ்ச்சியோடு இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், மனமகிழ்ச்சி இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே. ஒவ்வொரு நாளும் மாயையான வாழ்க்கையாகவே துக்கித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமாக கிடைத்தும் அவர்களுடைய ஆத்துமா அதிலே திருப்தி அடையாமல் காணப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், அப்படிப்பட்ட மறைவான குற்றங்கள், அப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும் என்று எழுதுகிறான். பின்பு எழுதுகிறான், அப்பொழுதுதான் உத்தமனாகி மெழுகினால் பூசப்படாத ஒரு ஜீவியமாக என் வாழ்க்கை காணப்படும் என்று எழுதுகிறான். உத்தமனாகி சின்சியராக காணப்படும் என்று எழுதுகிறான். பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று எழுதுகிறான். பெரும் பாதகத்திற்கு, அதனுடைய அர்த்தம் என்ன? பாதாளத்திற்கு விலகினவனாயிருப்பேன் என்று எழுதுகிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நீ பாதாளத்திற்கு விலகினவனாக காணப்படுகிறாயா, அல்லது மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் உன் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையானது மெழுகினால் பூசப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படும்படியாகவே வாழ்ந்து வருகிறாயா? சற்று இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பார். தேவனுடைய வார்த்தைகளை முன்வைத்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உனக்கு ஒரு நல்ல விருப்பம் உண்டாகட்டும். என் வாழ்க்கை உத்தமமானதாக காணப்பட வேண்டும், என் வாழ்க்கை மாசற்றதாக காணப்பட வேண்டும், என் வாழ்க்கை கர்த்தாவே உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும், வாழ்க்கையானது பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே உமக்குள் மகிழ்ந்து களிகூறக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று நீ இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்வாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் வாழ்க்கை மெழுகு பூசப்பட்ட வாழ்க்கையாக, மத ரீதியான பெருமை நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுமே, ஆனால் நீ உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்பவன் அல்ல. நீ உண்மையான தேவன் மீது விசுவாசம் வைத்து, தேவனுடைய குமாரன் மீது விசுவாசம் வைத்து வாழ்கிறவன் அல்ல. இன்றைக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் காணக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நிலையை நீ அறிந்து ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே
பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளும்படியான ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தெய்வ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே குறிப்பிட விரும்புகிறேன். பாவத்தையும் அதன் வளர்ச்சியையும் 4 விதங்களிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி? பாவத்தையும் அதன் வளர்ச்சியையும் நீங்கள் 4 விதங்களிலே அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அது எப்படிப்பட்டதென்றால், பிழைகள் அல்லது தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ வந்து விடுகிற குற்றங்களாக, எரர்ஸ் என்று சொல்லப்படுகிறதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அது முதல் விதமாக காணப்படுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆவிக்குரிய திராட்சை தோட்டத்தை பாழாக்குகிற குழி நரிகளாய் இருக்கலாம், சிறு நரிகளாக காணப்படலாம், அதை பிடியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முழு ஆத்துமாவையும் புளிக்க செய்யும் புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் அறிந்தோ அறியாமலோ எரர்ஸாக வந்திருக்குமே, ஆனால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட சிறு தவறுகள் வந்தது, ஏன் இப்படிப்பட்ட சிறிய எரர்ஸ் வாழ்க்கையிலே வந்தது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, அந்த சிறிய எரர்ஸ், அந்த சிறிய தவறுகள், அது ஒரு சிறு நரியை போல, அது குழி நரியை போல உங்கள் ஆவிக்குரிய திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் விதமாக காணப்படுகிறது என்பதை அறிந்து, அந்த சிறிய எரர்ஸையும் கூட, அறிந்தும் அறியாமலும் அந்த தவறுகளையும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், முழு ஆத்துமாவையும் புளிக்க செய்யும் புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நேசிக்கிறபடியினால்தான் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமானது மிகவும் ஜாக்கிரதை உள்ளதாக காணப்பட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும் விதமாக செயல்படுகிற சின்ன சின்ன எரர்ஸ், சின்ன சின்ன குறைகளையும் தவறுகளையும் கொண்டு வரக்கூடிய சிறு நரிகள், குழி நரிகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து, அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குறைகளையும் சின்ன சின்ன எரர்ஸையும் கூட கொண்டு வராதபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் கடந்து செல்லக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலேயும் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது விதம், பாவமும் அதன் வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய இரண்டாவது விதம் எப்படிப்பட்டது என்றால், சீக்ரெட் சின்ஸ், மறைவான பாவங்கள், யாருக்கும் தெரியாத விதத்தில் செய்யக்கூடிய சீக்ரெட் சின்ஸ். அதுதான் இரண்டாவதாக மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவமாகவும் அதன் வளர்ச்சியாகவும் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, சிலர் பாருங்கள், அரசாங்கத்திற்கு தெரியாத விதத்தில் மறைவான காரியங்களை செய்வார்கள், சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வார்கள். சமுதாயத்திலே ஒருவேளை அது மறைந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதுபோல சிலர் அரசாங்கத்திலே பதவிகளிலே இருப்பார்கள், ஆனால் ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களே செய்கிறவர்களாய் இருப்பார்கள். பாவம், மறைவான பாவம், சீக்ரெட் சின்ஸ், நேர்மையற்ற காரியங்களை செய்வது, இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக மறைவானதாக இருப்பதில்லை. இதுதான் இரண்டாவது விதமாக பாவமாகவும் அதன் வளர்ச்சியாகவும் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்கெல்லாம் சீக்ரெட் சின்ஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளெல்லாம் மறைவானதல்ல என்பதை விளங்கி கொண்டு மனம் திரும்பும்படியாக தீர்மானம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக,
பாவமும் அதனுடைய வளர்ச்சியும் மூன்றாவது விதமாக எப்படிப்பட்ட அனுபவங்கள் மூலமாக காணலாம் என்றால் துணிகரமான பாவம், presumptuous sin. துணிகரமான பாவம். தெய்வ பிள்ளையே, இது எப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் என்றால் அவர்கள் இச்சையின் ஆவியினாலும் விபச்சார ஆவியினாலும் அடிமையாக்கப்பட்டு எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படாமல் துணிகரமாக போய் செய்யக்கூடிய பாவங்களாக காணப்படுகிறது. இதுதான் presumptuous sin என்று சொல்லப்படுகிறது. துணிகரமான பாவம். பாவத்திற்கே தங்களை விற்று போட்டவர்களாக வாழுகிறவர்களாய் இருப்பார்கள். மனசாட்சியை மழுக்கி கொண்ட ஒரு ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். நான்காவதாக, பாவமும் அதனுடைய வளர்ச்சியும் நாம் எந்த விதத்திலே காணலாம் என்றால் பெரும் பாதகங்கள் என்று சொல்லப்படுகிறது. கிரேட் டிரான்ஸ்கிரஷன், பெரும் பாதகங்கள். அவைகள் எப்படிப்பட்டது என்றால் புறஜாதியாரிடம் கூட கேள்விப்பட முடியாத கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகள். இவைகள் கிரேட் டிரான்ஸ்கிரஷன் என்று சொல்லப்படுகிறது. இவை ஒரு மனிதனை நேரடியாக பாதாளத்திற்குள்ளாகவும் அக்கினி கடலுக்குள்ளாகவும் கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். எப்படிப்பட்டதாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறது. சின்ன சின்ன எரர்ஸ், சின்ன சின்ன குறைகள் உங்கள் வாழ்க்கையிலே சிறு நரிகளாக, குழி நரிகளாக காணப்படும்படியாக இடம் கொடுத்தீர்களா? அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய திராட்சை தோட்டத்தை, அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். சீக்ரெட் சின்ஸ், மறைவான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அவைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போகும்படியாக மனம் திரும்புங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே presumptuous sin, துணிகரமான பாவம், மனசாட்சியே மழுக்கி போடும் வண்ணமாக உங்களுடைய ஜீவியம் காணப்படுவதற்கு ஏதுவான பாவத்தின் வளர்ச்சி கொண்டதாக காணப்படுகிறதா? இந்த நாளிலே மனம் திரும்பும்படியாக, உப்பால் சுத்திகரிக்கப்படும்படியாக, ஜலத்தினாலும் ஆவியினாலும் சுத்திகரிக்கப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கிரேட் டிரான்ஸ்கிரஷன், பெரும் பாதகம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? நீங்கள் நேரடியாக பாதாளத்திற்கு செல்லக்கூடிய பெரும் பாதகமுடையவர்களாக காணப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து தேவன் கொடுத்த சமயத்தையும் நாட்களையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக தீர்மானித்து மனம் திரும்புவீர்களாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அறியாமையின் பாவங்களை குறித்தும் துணிகரமான பாவங்களை குறித்தும் உள்ள கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். வாசியுங்கள். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே அறியாமையின் பாவங்களை குறித்தும் துணிகரமான பாவங்களை குறித்தும் உள்ள கர்த்தருடைய பிரமாணங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்வானானால் அவன் அதற்காக பாவ நிவாரண பலி செலுத்தும் போது அது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் துணிகரமாக பாவம் செய்தால் கர்த்தரை அவன் நிந்திக்க கூடியவனாக காணப்படுகிறான். துணிகரமான பாவங்களை செய்யும் போது கர்த்தரை அவன் நிந்திக்க கூடியவனாக காணப்படுகிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? துணிகரமான பாவங்கள் செய்யும்படியாக விருப்பப்பட்டு காணப்படுகிறதா? மெழுகினால் பூசப்பட்ட வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? சற்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக உங்கள் ஜீவியத்தை சீர்தூக்கி பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது நாம் படிக்கிறோம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று படிக்கிறோம். இன்னைக்கு உன்னுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? இன்னைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள்
இன்னும் பூர்ணமடையும்படியாக விரும்பினவர்களாகவே காணப்படுகிறீர்கள். ஆனால் அநேகர் மறுதலித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? கர்த்தாவே, உம்மை போல மாற வேண்டும், பூர்ணமடைய வேண்டும். சிறு தவறுகள் கூட என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு காணப்படுகிறாயா? நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நல்ல தேவ சித்தத்திற்குரிய விருப்பங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்கள் மனசாட்சி பாதிக்கப்படும்படியான எந்த குற்றத்திலும் நீங்கள் சிக்கிவிடக் கூடாது. சங்கீதம் 139 சங்கீதம் 23 24 வசனங்களை படிக்கும் போது ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று எழுதுகிறான். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். மத்தேயு 6 வசனத்திலே எப்படி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எப்படி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்படிதான் வேண்டிக் கொள்ளும்படியாக சொன்னார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்களா? கர்த்தாவே, இந்த நாளிலே நான் சோதனைக்குட்படாமல் தீமையினின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய எரர் கூட வராத அளவுக்கு அவர்களை பூர்ணப்படுத்தி ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இன்றைக்கு அநேகர் இப்படி ஜெபிப்பதில்லை. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கை பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம், அதிலே வளர்ச்சி அடைந்த பாதாளத்திற்கு சென்று சேரக்கூடிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. இன்றையிலிருந்து நீங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தம் உள்ளவன் தைரியம் உள்ளவன், அவன் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். தெய்வ பிள்ளையை எந்த மந்திரவாதிகளானாலும் சரி, எந்த பில்லி சூனியக்காரர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்மையாகவே பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்கிறவன் பயப்படுகிறதில்லை. ஏனென்றால் பரிசுத்தமாக வாழ்கிறவர்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்த சுத்திகரிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அடைந்த பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஆயுசின் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். உங்களுடைய ஆயுசின் நாட்கள் இந்த பூமியிலே முடியும் போது பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல போகிறேன், மறுரூபமாகுதலின் அலங்காரத்தோடு வாழ்ந்தேன், மெழுகினால் பூசப்படாத ஒரு ஜீவியம் செய்தேன், மகிமை அடைகிறேன் என்று சூளுரைக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஜீவியமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்வது எப்படி என்பதை குறித்த சில வசனங்களை சுட்டி காட்டி என்னுடைய தூதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 22 வசனத்தை படிக்கும் போது, பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பாவம் நெருங்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசை வந்தது.
பேதுருடைய வாழ்க்கையிலே வந்த ஆசை விருப்பம் எப்படிப்பட்டது? இயேசுவே, நீர் கடலின் தண்ணீரின் மீது நடந்து செல்வது போல நானும் உம்மை போல கடலின் நீரின் மீது நடக்க வேண்டும் என்று பேதுரு விருப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கட்டளை கொடுத்தார். அவருடைய கட்டளை நிறைவேறக்கூடியது, அவருடைய வார்த்தைகள் நிறைவேறக்கூடியது. ஆகவே கட்டளை கொடுத்தார். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், நீ என்ன செய்? கடலின் நீரின் மீது நட என்று சொன்னார். விசுவாசத்தோடு பேதுரு தேவனுடைய வார்த்தைகள் மீது தன்னுடைய கண்களை வைத்து விசுவாசித்து கடலின் மீது நடக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்தபோது, என்ன வந்தபோது? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தபோது அவர் ஒருவேளை அலைகளை கண்டிருக்கலாம், பெருங்காற்றை கண்டிருக்கலாம். அவர் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கொண்ட விசுவாசத்தை இழந்து போனாரோ, அவர் எப்பொழுது இயேசுவை காண மறந்தாரோ, அப்பொழுது அவர் நடந்து கொண்டிருந்த நீரிலே மூழ்க ஆரம்பித்தார். அப்பொழுது பேதுரு என்ன கூக்குரலிட்டார்? இயேசுவே, என்னை இரட்சியும் என்று கூக்குரலிட்டார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? பேதுரு மூழ்கி விடாதபடி தூக்கி எடுத்தார். அவன் இடறி விழாதபடி கர்த்தர் தூக்கி எடுத்தார். தெய்வ ஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக முதலாவது இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, நீங்கள் பாவம் நெருங்காதபடி ஜீவிக்க வேண்டுமானால், நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெய்வ பிள்ளையே, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். எப்படி? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த புதிய நாளை நாங்கள் பாவம் இல்லாமல் ஜீவிக்கும்படியாக, பரிசுத்தமாக வாழும்படியாக இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான கிருபையை பரலோக சிங்காசனத்திலிருந்து அருளை செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் சுய பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் சுய பக்திக்கு நீங்கள் இடம் கொடுத்தவர்களாக காணப்படக்கூடாது. சுத்தமான தேவ பக்திக்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய கிருபைக்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கண்களோடே உடன்படிக்கை செய்ய வேண்டும். எதனோடு? உங்கள் கண்களோடே உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆகவேதான் யோபுவின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? யோபு பக்தன் அங்கே கேள்வி எழுப்புகிறான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று கேள்வி எழுப்புகிறான். அப்படியானால் உங்கள் கண்களோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பண்ணினவர்களாக காணப்பட வேண்டும். அநேக பாவங்களுக்கு கண்களின் இச்சைதான் காரணமாக இருக்கிறது. முதல் பாவமே கண்களின் இச்சையினால் தான் வந்தது. ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்கிற தவறான பிசாசனுடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த விருட்சத்தை முதலாவது கண்களினால் கண்டபடியினால் தான் பாவம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தது. தெய்வ பிள்ளையே,
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அப்படியானால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தெய்வ பிள்ளையே, இந்த மூன்றையும் உலகம், மாமிசம், பிசாசு கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. அவைகளுக்கு இடம் கொடாத வண்ணம் நீங்கள் உங்கள் கண்களோடு உடன்படிக்கை செய்தவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த கண்களை எனக்கு தாரும். என்னை காண்கிறவர்கள் என்னில் உம்மை காணட்டும். என் கண்களில் தூய்மையான அபிஷேகம் நிறைந்த பார்வையை தாரும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும். 4ஆவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. உங்களுடைய சுய முயற்சியினாலும் உங்களுடைய தவறான பக்தியினாலும் கொடிய இச்சைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியமாயிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். 5ஆவதாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியுள்ள காரியங்களுக்கு, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஜீவிக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது இவ்விதமாக எழுதுகிறார். படித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே பவுல் என்ன குறிப்பிடுகிறார்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் பக்தி விருத்தியை, எப்படி? எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய தகுதியான காரியங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து ஜீவிப்பீர்களானால் ஒரு நாளும் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போக மாட்டீர்கள். 6ஆவதாக, நீங்கள் பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போகாத வண்ணம் வாழும்படியாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கல்வாரி அன்பை, அந்த காருண்யத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, என் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினீரே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி வேதனைப்பட்டீரே, மறுபடியும் நான் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையிலே கிருபாதார பலியாக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையின் தியானம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், தெய்வ பிள்ளையே, அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று படிக்கிறோம். உண்மையாகவே கல்வாரி அன்பு, அந்த ரட்சிப்பின் பாக்கியகரமான அன்பை நீ ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து ஜீவிப்பாயானால் அந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டு காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு நாளும் அயோக்கியமானதை செய்ய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையானது தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டதாக காணப்படும். 7ஆவதாக, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவம் அணுகாமல், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பரிசுத்த ஜீவியம் செய்கிறவனாக, பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்கிறவனாகவும், பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்ந்து செல்கிறவனாகவும், பூரண பரிசுத்தவனாக ஜீவிக்கிறவனாகவும் காணப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தரோடு நடக்கிறவனாக காணப்பட வேண்டும். யாரோடு? கர்த்தரோடு நடக்கிறவனாக காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஏனோக்கு என்கிற ஒரு பக்தனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவன் 65 வயதான போது தேவனோடு நடக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்தான். அவனுடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே படிக்கும் போது
நாம் பரவசம் அடையக்கூடிய விதத்தில் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. 300 வருடங்கள் தேவனோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவனாயிருந்தான். அவன் தேவனோடு கூடவே இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்க முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு முன்னடையாளமாக தேவனோடு நடக்கக்கூடிய பாக்கியகரமான அனுபவத்தை நாம் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே காண்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடக்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஒரு நாள் காணப்படாமல் போய்விட்டான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். தெய்வ பிள்ளையே, நீங்களும் கர்த்தரோடு நடக்கிறவர்களாயிருங்கள். 8ஆவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி நீங்கள் ஜீவிக்க வேண்டுமானால், தெய்வ பிள்ளையே, நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பிள்ளையே, உங்கள் கால்களை பயன்படுத்த வேண்டும். எப்படி? உங்கள் கால்களை பயன்படுத்த வேண்டும். எப்படி உங்கள் கால்களை பயன்படுத்த வேண்டும்? பாவத்திற்கு விலகி ஓடின யோசேப்பை போல உங்கள் கால்களை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் யோசேப்பை பார்த்து கேட்டால் சொல்லுவார், நான் பாவத்திற்கு விலகி ஓடினது போல நீங்களும் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்வார். தெய்வ பிள்ளை, அப்படி ஓடுவதற்கு கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களை போல மாற்றுவாராக. பாவ சோதனைகள் ஏற்படும் போது அந்த இடத்தில் நிற்க வேண்டாம். வழுக்கக்கூடிய கால் சறுக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லாதிருப்பீர்களாக. மடியிலே யாராவது நெருப்பை வைத்துக் கொண்டு எரிகிறதென்று முறுமுறுக்கிறார்கள் என்றால் அதிலே ஏதாகிலும் நியாயம் இருக்கிறதா? முறுமுறுக்கிறார்கள். மடியிலே எதை வைத்துக்கொண்டு? நெருப்பை வைத்துக்கொண்டு. ஏதாகிலும் நியாயம் இருக்கிறதா? எரியதான் செய்யும். மடியிலே நெருப்பு இருந்தால் எரியதான் செய்யும். ஆகவே உன் மடியிலே நெருப்பு இருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதா? இன்னும் பாவத்திற்கு விலகி ஓடாதவனாக காணப்படுகிறாயா? அப்படிப்பட்ட பாவமாகிய பாதாள அக்கினிக்கு விலகி ஓடும்படியாக தீர்மானம் செய்வாயாக. ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு உண்டாயிராது. 9ஆவதாக, தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நெருங்காதபடி நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் பொருத்தனை ஜபம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன ஜபம்? பொருத்தனை ஜபம் உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் தானியேல் எப்படி பொருத்தனை செய்தான் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று படிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தத்திற்காக பொருத்தனை செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் நின்று பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்வார். 10ஆவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் அணுகாதபடி நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமான உபவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை குறித்து நாம் படிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். உபவாச ஜபத்தினால் உள்ளான மனுஷன் பலத்த பராக்கிரமசாலியாக மாறுகிறான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உபவாச ஜபங்கள் உண்டாயிருக்கட்டும். உலக பிரகாரமான பரிசேயர் சதுசேயர் எல்லாம் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறார்கள். அவர்களை பார்க்கிலும் தேவ ஜனங்களே, உங்களுடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். அதை நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யோசித்து பாருங்கள். சுடுகாட்டில் ஒரு பிரேதத்திற்கு தீ வைக்கும் போது அந்த வெப்பத்தினால் அந்த பிரேதம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே எழும்பும். அப்பொழுது வெட்டியான் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தன் கையில் இருக்கக்கூடிய தடியினால் அந்த பிரேதத்தை ஓங்கி ஓங்கி அடிப்பான்.
2-3 முறை அப்படி அடித்த பிறகு அந்த பிரேதம் எழும்புவது கிடையாது. அதுபோலதான் மாம்சமும் இச்சையும் எழும்பும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாச தடியை பயன்படுத்தி அவைகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். உபவாச ஜெபம், அதை தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு பந்தயத்துக்கு போராடுகிற நாம், பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மாசற்ற சுதந்திரத்தை அடையும்படியாக ஓடுகிற நாம் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும், எப்படி பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாரப்பட்டு காணப்படுகிறது. எதனால்? பெருந்திண்டியினால், வெறியினால், லௌகீக கவலையினால் பாரமடைந்து காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை குறித்து பாரமடைந்து உங்கள் ஜீவியமானது நிர்பாக்கியம் உள்ளதாக காணப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11வது அனுபவம், உங்கள் வாழ்க்கையிலே பாவம் அணுகாதபடி நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் புருஷன், மனைவி, பிள்ளைகள் என்கிற ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அங்கே பரிசுத்த பவுல் எழுதுகிறார், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்கள் விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆகிலும் வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் ஒரு நல்ல குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், புருஷன், மனைவி, பிள்ளைகள் என்று. அந்த பரிசுத்தமான நல்ல குடும்ப உறவை, அமைப்பை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். அந்த குடும்ப அமைப்பை இழந்து போவதினால் உங்களுடைய வாழ்க்கையிலே வேசித்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை துர்பாக்கியமானதாக காணப்படுகிறது. தேவன் தனக்கு கொடுத்த மனைவியை அருமையாக எண்ணாத புருஷன், தேவன் தனக்கு கொடுத்த புருஷனை அருமையாக எண்ணாத மனைவி, பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டான பிரிவினையினால் உண்டான தகாத உறவுகள், வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் அணுகாதபடி உன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டுமானால், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால், தேவன் உனக்கு கொடுத்த நல்ல குடும்ப பரிசுத்தமான அமைப்பை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே உபவாசம் இருக்கும்படியாக புருஷன் மனைவி ஜெபத்திற்காக, விரதத்திற்காக பிரிந்திருப்பார்களே, ஆனால் அதிலே சாத்தான் ஒரு பெரிய இடைவெளியை கொண்டு வந்து உங்களை மோசம் போக்காத வண்ணம், புருஷன் மனைவிக்கு இடையே பிரிவை உண்டாக்காத வண்ணம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ள ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 12வதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் அணுகாதபடி நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். எதன்படி வாழ வேண்டும்? வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். யோசித்து பாருங்கள், பாவத்தில் விழுந்ததினால் மிக பெரிய வேதனையை அடைந்த சங்கீதக்காரன் பின்பு அந்த பாவத்தை எப்படி மேற்கொண்டார் என்பதையும் குறித்து வேதத்திலே குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். எப்படி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் மாறி
தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 11 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று குறிப்பிடுகிறான். சங்கீதம் 37 சங்கீதம் 31 வசனத்திலே குறிப்பிடுகிறான், அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. நீங்கள் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி ஜீவிப்பீர்களானால் பாவம் உங்களை நெருங்காது. வேத வசனமே உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கட்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 33 வசனத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் என்று எழுதுகிறான். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 9 வசனத்திலே படிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து, தேவனுடைய வார்த்தை அதுதான் அவருடைய வித்து, அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவத்திலே நீடித்து வருகிறாயா? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ தேவனுடைய வித்திற்கு இடம் கொடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, தேவனுடைய வசனத்திற்கு இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவில்லை. தேவனால் மறுபடியும் பிறப்பிக்கப்படும்படியாக தேவனுடைய வித்திற்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும்படியாக தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லு. கர்த்தர் உன்னை உப்பினால் சுத்திகரிப்பார், கர்த்தர் உன்னை ஜலத்தினால் சுத்திகரிப்பார், கர்த்தர் உன்னை தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உன்னை சுத்திகரிப்பார். நீ சாரமேற்றப்பட்ட உப்பாக காணப்படுவாய். கடைசியாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாவத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டுமானால், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும், ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதற்கு மாதிரியாக காணப்படுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்துதான் மாதிரியாக காணப்படுகிறார். அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி பிசாசை வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவை விசாரித்த பிலாத்துவும் கூட, நான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி தண்ணீரை எடுத்து தன்னுடைய கைகளை கழுவினான் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவ ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? என் பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்திலே படிக்கிறோம், ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஆகவே தெய்வ ஜனமே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறவன் ஒரு நாளும் தன் பாவ இச்சைகளை நிறைவேற்ற மாட்டான். ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 24 வசனத்திலே படிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கையை பாருங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, வெற்றியாய் வாழ்ந்த எல்லா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையும் பாருங்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். உங்களுடைய கண்களை மூடுவீர்களா? இன்றைக்கு ஒரு அனுபவத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அந்த அனுபவம் என்ன? தெய்வ ஜனங்களே, பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போவதினால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அடைந்த சுத்திகரிப்பை இழந்து போவதற்கு ஏதுவாக காணப்படுவீர்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே, கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே, நீ சுத்தமாகிறதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்பட்டவனாக காணப்பட வேண்டும். எருசலேமே, உப்பால் சுத்திகரிக்கப்பட்டவனாக நீ காணப்பட வேண்டும் என்கிறார். மத ரீதியான பெருமை கொண்டு உன்னுடைய உண்மையான நிலையை நீ காண தவறினவனாக இருக்கக்கூடாது.
மெய்யான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறேன் என்று சொல்லி மற்ற நகரத்தாருக்கு மேலாக, மற்ற பட்டணங்களுக்கு மேலாக நீ உன்னுடைய உண்மை நிலையை காண தவறி உன்னை உயர்த்தி கொண்டு இருப்பதினால் பிரயோஜனம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், கானான் தேசம்தான் உன்னுடைய பிறப்பிடமாய் இருக்கிறது என்கிறார். கானான் தேசம்தான் நீ உற்பத்தியான இடமாய் இருக்கிறது என்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், பூமிக்குரியவர்களாக அல்ல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தாவே பூமிக்குரியவனாக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரியவனாக வாழும்படியாக என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே பூமிக்குரியவனாக அல்ல, இந்த பூமிக்குரிய ஒரு பிறப்பை எடுத்து அந்த ஜென்ம சுபாவங்களிலேயே வாழ்ந்தவனாக அல்ல, கர்த்தாவே மெய்யாகவே பரலோக ராஜ்யத்திற்குரியவனாக, கர்த்தாவே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவனாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக, வேத வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவனாக, கர்த்தாவே ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறப்பிக்கப்பட்டவனாக காணப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறேன், சுத்திகரியும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களே, சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்களே, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, ஒரு நாளும் பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில இழந்து போகாத வண்ணம் நீர் எங்களுக்கு எடுத்துரைத்த சத்தியத்திற்கு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகை நாளிலே அவர் உங்கள் ஜீவியத்தை காணும் போது மெழுகினால் பூசப்பட்ட வாழ்க்கையாக அல்ல, நிச்சயமாகவே மாசற்றதாக, மகிழ்ச்சியுடையதாக, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே எங்கள் பலனாய் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஏதுவானதாக உங்கள் ஜீவியம் மாசற்றதாக தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே காணப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். கேட்ட வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, நீர் எடுத்துரைத்த உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்தினவராக காணப்படுவார். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தினவராக காணப்படுவார். நான் போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் மறுபடியும் ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களிடத்திலே வந்து நான் ஆயத்தம் பண்ணின இடத்தில் உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. பரலோக ராஜ்யவாசிகளாக தேவன் ஆயத்தம் பண்ணுகிற சுதந்திரத்தை அடைய பாத்திரவான்களாக காணப்படும்படியாக கேட்ட வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் இந்த பூமியிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பிக்கப்பட்டீர்கள், தாயின் கர்ப்பத்திலே உருவானீர்கள், ஒரு தரம் பிறப்பிக்கப்பட்டீர்கள். ஆனால் அந்த பாவ தன்மையோடு ஜென்ம சுபாவங்களோடு நீங்கள் வாழ்ந்தால் போதாது. நீங்கள் அடைய வேண்டிய தேவனுடைய நீதியை அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையை காணும் போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக அல்ல, பரலோக ராஜ்யத்தை அடைய தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதற்காக கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை காணும் போது நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை என்கிற நிலையோடு உங்களுடைய ஜீவியம் காணப்படாதபடி எல்லா தேவனுடைய நீதியின் வஸ்திரங்களையும் தரித்து கொண்ட மெய்யான ஆவிக்குரிய ஜீவியம் செய்தவர்களாக பிதாவாகிய பரலோக தேவன் மீது விசுவாசம் கொண்ட வாழ்க்கை உடையதாக அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்த வாழ்க்கையாக மெய்யான சீஷர்கள் என்கிற நிலையை அடைந்த ஜீவியமாக காணப்பட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் காணும் போது சொல்லுவார், மெய்யாகவே என் மகனே என் மகளே நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய் என்பார். அப்படியே உங்களுடைய ஜீவியம் காணப்பட கேட்ட வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். இயேசுவே, நீர் வெளிப்படுத்தின எல்லா தேவ வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் மனிதனை
இயேசுவே பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரிக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனையும் நீதிமான்கள் என்று சொல்லும் விதமாக மாற்றமடைய செய்கிறது. இன்னும் எங்களுடைய வாழ்க்கை மெழுகினால் பூசப்பட்டதாகவே காணப்படுகிறது என்கிற நிலையோடு காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு கர்த்தாவே உம்மாலே போதிக்கப்பட்ட தூதின் மூலமாக ஆசீர்வாதமாக மாறும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக மாசற்றதாக, பரிசுத்தமானதாக, நீதி உள்ளதாக, நேர்மை உள்ளதாக, நியாயம் நிறைந்ததாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். எல்லா மறைவான குற்றங்களுக்கும் அநீதியான காரியங்களுக்கும் நீங்களாக்கப்பட்ட ஜீவியமாக ஒவ்வொரு மனிதனும் காணப்பட தேவனே நீர் எடுத்துரைத்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த ஜீவியமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 கர்த்ததாமே இன்றைக்கு எடுத்துரைத்த தேவனுடைய வார்த்தைகளின்படி உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய வசனத்தினால், ஜலத்தினால், பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டதாக, நீங்கள் அந்த சுத்திகரிப்பை பாதுகாத்து கொண்டவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக, பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக, ஆமென்.